நமக்கு யாராவது தீங்கு செய்ய வந்தாங்கன்னா, நமக்கு விரோதமாக யாராவது பேச வந்தாங்கன்னா, நம்ம தடுக்கிறதுக்கு முன்பாக அவர் தடுத்துருவார். எப்படி சொல்கிறீங்கன்னா, நம்முடைய கண்ணின் மணி இருக்குது, நம்ம கை கூட அந்த கண்மணியை தொட முடியுமா? நம்மளே தொடறது கூடாது, உடனே என்ன செஞ்சிடும், மூடிடும். யாராவது வந்து நம்மளை அடிக்க வந்தாங்கன்னா, ஒரு பக்கம் கண்ணு மூடும், ஒரு பக்கம் நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், தடுக்கும். அப்போது நம்முடைய கண்ணையே தொட விடாதபடிக்கு, யாரும் தொட விடாதபடிக்கு நம்ம பாதுகாக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை யாராவது தொட்டா என் கண்மணியை தொடுவதற்கு அடையாளம் அப்படின்னு. ஆண்டவர் எப்படி தொட விடுவார்? நம்ம எப்படி தொட விடுவார்? ஆகவே எந்த பில்லி சூனிய கட்டுகளை யார் வச்சாலோ நம்மை தொடாதபடி கர்த்தர் பார்ப்பார். எவ்வளவு போராட்டங்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் ஒன்றும் நம்மை அசைப்பதில்லை. எத்தனையோ பேர் தீங்கு செய்யும்படி அவர்கள் எழும்பினாலும் எதுவும் நம்மை மேற்கொள்வதில்லை. காரணம், கர்த்தர் நமக்காக வைராக்கிய வாஞ்சியாயிருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்காக வைராக்கிய வாஞ்சியாயிருக்கிறார். அதனால் பகைஞர்கள் வரலாம், தீயவர்கள் வரலாம், நமக்கு விரோதமாக எழும்பி வரலாம், ஒரு வழியாக ஓடி வருவாங்க. ஆனால் கிட்ட வந்துட்டு ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், தள்ளி விட்டுருவார், தள்ளி விட்டுருவார். காரணம், அவர் நமக்காக வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார். ஹல்லேலூயா.